என் அன்பார்ந்த கூட்டாளி செல்லோருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கும் நாங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் டுக்கு பிக் பாஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் வந்திருக்க சில சுவாரஸ்யமான தகவல்களையும் நிரம்பி கிடக்கிற சில தகவல்களையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க, இது எனக்கு ராயலின் சால்வை. வாங்க வீடியோக்குள்ளே பண்ணிக்கலாம். பல பேரும் பல தகவல்களை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை தொடர்ந்து சிலர் சொல்கிறாங்க கமல்ஹாசன் தான் வரப்போகிறாரு அப்படின்னு. சிலர் சொல்கிறாங்க விஜய் சேதுபதி தான் வர காத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ யாராவது ஒருத்தர் தொகுத்து வழங்குங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் விஜய் சேதுபதி கமல்ஹாசனை தவிர்த்து சிம்புவையும் சொல்கிறாங்க, அரவிந்த சாமியையும் சொல்கிறாங்க, மாதவன் அவர்களையும் சொல்கிறாங்க. லிஸ்ட் நீண்டுக்கிட்டே போகுது. அதை தொடர்ந்து போட்டியாளர்களையும் போட்டி, அதாவது போட்டியில் இது வீடியோவை கிரியேட் பண்ணுற நபர்கள் சிலர் புரட்டிவிட்ட புரளிகள். அதாவது சிலர் சொல்கிறாங்க இவங்க தான் வருவாங்க, கருணாகரன் தான் வருவார், அவர் தான் வருவார், இவர் தான் வருவாருன்னு ரூமர்ஸ் கிளம்புது. சரியா? ஒரு பக்கம் இவங்க தான் தொகுத்து வழங்க போகிறாங்க, விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்க போகிறாரு, கமல்ஹாசன் தான் தொகுத்து வழங்க போகிறாருன்னு ஒரு பக்கம் புரளி. சரி, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. விஜய் டிவியே இப்போ பார்த்துக்கிட்டு அப்படியே விஜய் சேதுபதியை வர போகிறாரு. சரி, யார் தம்பி நீங்கள் யார்? கருணாகரனை வர போகிறாரு, சரிங்க அப்படின்னு எல்லாத்தையுமே அவங்களும் கண்டுக்கிட்டு விஜய் டிவியில் உள்ளவங்களும் சிரிப்பாங்களா இருக்கும் நாங்கள் பண்ணுற அலப்பறையை பார்த்துட்டு. அதனால் வீடியோக்குள்ளே நம்பி நீங்களும் ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி போட்டுறாதீங்க. ஏன்னு சொன்னால் இது ஒரு செயின் மாதிரி. ஒருத்தர் வீடியோ எடுத்து சும்மா போடுறாரா, அதையே பார்த்துட்டு இன்னொருத்தரும் ஒரு வீடியோ எடுத்து போடுறது, அதை பார்த்துட்டு இன்னொருத்தரும் வீடியோ எடுத்து போடுறது, அப்படியே தொடர்ச்சியாக ஒரு செயின் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது, இல்லாட்டி லைக் பண்ணி வச்சுக்கிறது, இல்லாட்டி சர்ச் பண்ணி பார்க்குறது, அந்த வீடியோவை சர்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரியே ஒரு வீடியோ செஞ்சு போடுறது. அந்த மாதிரி லிஸ்ட் நீண்டுக்கிட்டே போகும். நாங்களும் இந்த சேனல்லையும் சொல்கிறாங்களே, இந்த சேனல்லையும் சொல்கிறாங்களே, அந்த சேனல்லையும் சொல்கிறாங்களே, ஸோ இது தான் உண்மையாக இருக்கும் அப்படின்னு நாங்களும் ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி போட்டுருவோம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அப்படி இல்லாமல் நாங்கள் நினச்சிக்குவோம் ஒருத்தரை, அப்படியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். எதுக்கு அவசரம்? இப்போ விஜய் சேதுபதி இல்லாட்டி அந்த இடத்துல கமல்ஹாசன் இல்லாட்டி விஜய் சேதுபதி, அவங்கள தான் எப்படியும் போடுறதுக்கு விஜய் டிவியில் யோசிப்பாங்க. ஏன்னு சொன்னால் மலையாள பிக் பாஸ்லேயும், தெலுங்கு பிக் பாஸ்லேயும், ஹிந்தி பிக் பாஸ்லேயும் இப்படி தான் லேஸில் எங்கரை மாற்ற மாட்டாங்க, தொகுத்து வழங்குறவரை மாற்ற மாட்டாங்க. ரொம்ப காலம் அவரே தான் இருப்பார். இப்போ கமல்ஹாசன் இல்லாத நாளத்தான் விஜய் சேதுபதிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தாங்க. கமல்ஹாசன் திருப்பியும் இல்லாமல் போனால் மட்டுமே விஜய் சேதுபதி இல்லாட்டி கமல்ஹாசன். ஸோ கமல்ஹாசன் அவர்கள் பொலிட்டிக்கல் அதுலேயும் கொஞ்சம் பிஸியாக இருக்கார். அது இல்லாமல் பல திரைப்படங்களும், கல்கி அந்த மாதிரி படங்களும் லிஸ்ட்டில் நின்றுக்கிட்டே போகுது. அந்த வேலையிலையும் பிஸியாக இருக்கார். அதனால் வர மாட்டார். எனக்கும் வயசு போகுதுல்ல, அந்த மாதிரி அவருக்கும் வயசு போகுது. அதை தொடர்ந்து சில நடவடிக்கைகளில் அவருக்கு ஈடுபட முடியாது. விஜய் டிவியா இல்லை கலர்ஸ் தமிழா, இல்லை அடுத்த முறை பிக் பாஸாவது கலர்ஸ் தமிழ்கிட்ட போகுமா, இல்லை விஜய் டிவி கிட்ட வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த முறையும் பிக் பாஸை வழங்க போகிறது விஜய் டிவி தான் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயமே. இருந்தாலும் அடுத்த முறையாவது கலர்ஸ் தமிழ்கிட்ட கொடுத்தா நல்லம் அப்படின்னு பல பேரும் நினைக்கிறாங்க. ஏன் இந்த கருத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் டிவியில் உள்ள நபர்களே, அதாவது உள்ளுக்குள்ள எங்கராக இருக்கலாம், இல்லை குக்வித் கோமாளியில் இருந்தவர்களாக இருக்கலாம், அவங்களையே பிடிச்சி போட்டு விஜய் டிவிலேயே உள்ளவங்கள பிடிச்சி போட்டு விஜய் டிவியில் உள்ளவங்களே மேலே கொண்டு வந்துட வேண்டியது, சாம்பியன்ஷிப்பையும் அவங்களுக்கே கொடுத்துட வேண்டியது. இதுக்கு தான் ஷோ பார்க்காமலே இருக்கலாம்னு பல பேருண்ட தகவலும், அதை போலவே ஷோவின் சுவாரஸ்யமும் குறைஞ்சிக்கிட்டு வருது வர வர. அதற்கு காரணம்
விஜய் டிவியில் உள்ளுக்கு உள்ளவங்களே பெரும்பாலும் அனுப்புகிற 100% மக்கள் வந்து 180% இல்லை, 90% மக்கள் வந்து விஜய் டிவியில் உள்ள ஆக்களை தான் போட போகிறாங்க. ஸோ இது தெரிஞ்சது தான். அப்போ விஜய் டிவியில் உள்ள ஒருத்தரையே வர்றதை பார்க்குறதுக்கு என்னத்துக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு பேசாமல் வேலையை போயிடுவோன்ட்டு வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு போன நபர்கள் தான் இன்னும் வரல, கடல்லே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சில நபர்கள் அந்த ஷோ பார்க்குறத விட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு விஜய் டிவியே காரணம். ஏன்னு சொன்னால் அவங்களோட உள்ளுக்குள்ள ப்ராடக்ட்ஸையே வெளியில் கொண்டு வந்து காட்டி அதிலிருந்து ஒரு செப்பியனை கூட்டிகிட்டு வர்றது. அதனால் கலர்ஸ் தமிழ்கிட்ட போனால் நல்லம்னு சில பேர் யோசிக்கிறாங்க. கலர்ஸ் தமிழ்கிட்ட போனால் கலர்ஸ் தமிழாவது இதுக்கு, அதாவது கலர்ஸ் தமிழ்லே உள்ள நிகழ்ச்சிகள்லாம் திரைப்படங்கள் போடுவாங்க. இந்த சொந்தமாக ஒரு நிகழ்ச்சின்னு இருக்குது. இருந்தாலும் கூட கலர்ஸ் தமிழில் போடுற நிகழ்ச்சிகள்லாம் ஒரு திரைப்படத்தை போடுவாங்க. தன்னோட ப்ராடக்ட்ஸை வந்து வெளியே கொண்டு வர மாட்டாங்க கலர்ஸ் தமிழில். அதே போலவே அவங்க அது பங்கு பெறும் நபர்களும் அவங்களோட ப்ராடக்ட்ஸையே போட சான்ஸ் இல்லை. அதனால் அதுலையாவது வெளியில் உள்ள மக்களுக்கு ஒரு வாய்ப்பு, திரைப்பட உலகினருக்கு ஒரு வாய்ப்பு, அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அதனால் கலர்ஸ் தமிழ்கிட்ட போனால் நல்லம்னு அடுத்த முறை பிக் பாஸை சொல்லி கதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். முறை ஓவியா வந்திருந்தாங்க. அதுக்கு பிறகு ஆரி, பாலா, சுவாரஸ்யம் போக குறைஞ்சிட்டே வந்துச்சு. அதுக்கு பிறகு பெருசாக நபர்கள் ஞாபகத்தில் இல்லை. பெருசாக யாரும் அதாவது எனக்கு தெரியலை. கொஞ்சம் ஓவியா இருக்கப்போ பீக்கில் போணுச்சு, அப்படியே குறைஞ்சிட்டு வந்துச்சு. ஆரி பாலம் சண்டையை பார்க்க ஒரு பீக் ஒன்று போணுச்சு. அதுக்கு பிறகு குறைஞ்சிட்டே வர ஆரம்பித்த குறைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த தேய்மானத்தை சரி செய்யாவது விஜய் டிவி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது தவிர பிக் பாஸில் போட்டிருந்தாங்க பாய்ஸ் டீம் தனியாகவும் கேர்ள்ஸ் டீம் தனிமையாகவும் போட்டி போடணும். அதெல்லாம் தேவையில்லாத. ஜென்ஸுக்கும் ஒரு லேடிக்கும் கேர்ளுக்கும் பாய்க்கும், அதாவது உடற்தகுதியிலேயே, அதாவது இதில் வைக்கிற டாஸ்க் எல்லாமே உடற் சம்மந்தப்பட்டது. அறிவுத்திறனுக்கான டாஸ்க் எதுவுமே வைக்கிறது இல்லை. அறிவுத்திறனை பரிசோதிக்கிற விதமாக எந்த விதமான டாஸ்க்கும் நடக்கிறது இல்லை. அதே நேரத்தில் இதில் நடக்கிற டாஸ்க் எல்லாமே ஒரு உடற்தகுதியை நிரூபிக்கிறதுக்கான டாஸ்க் தான். அந்த டாஸ்கில் எப்படியுமே ஆண்களுக்கு உள்ள உரிய உடற்பாகு பெண்களுக்கு இருக்காது. பெண்கள் மென்மையானவர்கள். அவங்களையும் இவங்களையும் ஈக்குவலாக வச்சு சண்டை போடணுன்னா யார் சண்டை போடுவா? ஆண்கள் தான் ஜெயிப்பாங்க. இது உலக அறிஞ்ச விஷயம். இந்த மாதிரியான சில விஷயங்களை யோசித்து முடிவெடுக்கணும். அப்படி முடிவெடுக்காட்டி இந்த மாதிரி இனிவரும் பிக் பாஸ்களும் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே வந்து கடைசியில் பிக் பாஸை நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் இந்த முறையாச்சும் டீம் பிரிக்கிறதுலையாச்சும் டாஸ்க் கொடுக்குறதுலையாச்சும் நல்லா செயற்படணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ முறை பிக் பாஸில் பாருங்கள், பச்சை குத்திக்கிட்டாங்க, டை அடிச்சிட்டாங்க தலைக்கு. அதை தவிர சிங்கப்பெண்ணே அந்த டாஸ்கில் ரம்யான்னு நினைக்கிறேன், ரம்யாலாம் நின்று விளையாண்டாங்க. அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஹார்டான டாஸ்க்கை வச்சா தான் பார்க்குற மக்களுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கருத்தில் கொண்டு பிக் பாஸ் ஷோவை விஜய் டிவி அவர்கள் நடத்த வேண்டும். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இல்லாட்டி ஒரு லைக் மாத்திரம் கமெண்ட் மாத்திரம் கொடுத்து வச்சுக்கங்க. பிக் பாஸ்க்கான தகவல்களை உடனடியாக தருவேன். பிக் பாஸ் ஷோ ஆரம்பித்தோடையும் தகவல்களை உடனடியாக தருவேன். அதனால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இதுக்கு ஒரு லைக் மாத்திரம் கொடுக்க மறந்துடாதீங்க. வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி எனக் ராயல். பாய், டேக் கேர்.